என் பேரு எஸ் முத்துக்குமாரசாமி, இலுப்பூர் தெற்கு தெரு. சரிங்க, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க? கால்நடையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம், கோழி வளர்க்குறோம், கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 ஏக்கர் தான். அந்த 1 ஏக்கர்ல இப்ப குருவை நட்டுருக்கீங்களா? குருவை விரப்படிச்சிருக்கோம். என்ன ரகம் தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சிருக்கீங்க? குருவை 51. குருவை நல்லா வருதுங்களா உங்க பகுதியில? இப்பதான் விட்டுருக்கோம். இந்த வருஷம் தான் முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆமா. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணது இல்லைங்களா? தண்ணி இல்ல, ஒரு போக தான் பண்ணுவோம். பக்கத்துல போர் தண்ணி வாங்கி இப்பதான் பண்ணிருக்கோம். இப்ப ரசாயன முறையில பண்ணிட்டு வரீங்களா இல்ல இயற்கை முறையில பண்ணிட்டு வரீங்களா? இயற்கை முறையில இன்னும் பண்ண முடியல, ரசாயன முறையில தான் இப்போ பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல இப்பதான் தொடங்குனீங்களா? மாடு வளர்த்துக்கிட்டு வைக்க அது இதெல்லாம் அதுக்காக தான் போட்டிருக்கோம். வயல் கால்நடை வளர்ப்புக்கு தேவையான வைக்க அதுலயும் வெளியிலயும் வாங்கிக்குவோம். ஒரு 10 மாடு வச்சிருவோம். 3 மாடு கறக்குது, 3 மாடு செனையா இருக்கு. காலையில 5 மணிக்கு வச்சிருவோம். பால் கறக்காதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தீனி எல்லாம் வச்சிருவோம். பிறகு பால் கறக்கணும். சரிங்க, நாட்டு ரகமா இல்ல நாட்டு மாடு தான். என்ன ரகங்க? சிந்து மாடு, நாட்டு சிந்து, பெண்டு ஜெர்சி அது மாதிரி வச்சிருக்கோம். இப்ப மாடுகளை நீங்க எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க? அதாவது சோளம் வாங்கிக்கணுங்க. சோளம் தனியா சோளம் வாங்கிக்கிட்டு ஒரு 20 கிலோ சோளம் வாங்கணும்னா ஒரு 10 கிலோ கோதுமை, 10 கிலோ கம்பு, ஒரு 10 கிலோ கேழ்விறகு இதெல்லாம் போட்டு ஒன்னா மிஷின்ல தனியா அரைச்சிக்கணும். அரைச்சி மூட்டையா வச்சுக்கிட்டு பால் கறக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அத கஞ்சி முன்னாடியே கூட கஞ்சி மாரி போட்டு காய்ச்சிக்கலாம். அதை காய்ச்சி அதை தீவனத்துல கலந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருவோம். பால் கறக்காதுக்கு முந்தையே. அதன் பிறகு 1 மணி நேரம் கழிச்சு பால் கறக்குவோம். மாடெல்லாம் வெய்ய நாள்ல பாத்தீங்கன்னா விளக்கணை போட்டு முதுகுல இருந்து வால் வரைக்கும் எல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை நல்லா குளிப்பாட்டிடுவோம். அதாவது விளக்கணை போட்டு 1 to 1 நாளைக்கு குளிப்பாட்டுவோம். விளக்கணை போட்டு வெய்ய நாள்ல மாட்டுக்கு ஹீட் ஏறாம. இப்போ தீவனம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்களா? போட்டு 1 to 1 நாளைக்கு குளிப்பாட்டுவோம். விளக்கணை போட்டு வெய்ய நாள்ல மாட்டுக்கு ஹீட் ஏறாம. இப்போ தீவனம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்களா? பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்கணும்? ஒரு 2 படி, ஒரு 2 கிலோ வேலைக்கு. அதுல நான் தவிடு, அரிசி தவிடும் தனியா வாங்கி வச்சிருப்போம். இந்த அரைச்சதுல ஒரு 2 படி, ஒரு வேலைக்கு 2 படி போட்டு அந்த ஒரு படி நெல்லு தவிடு அதையும் கலந்து ஒரு அன்னக்கூடையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருவோம். மாடு சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சுதான் பால் கறக்கும். நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இது இயற்கை முறையா தயார் பண்ண தீவனங்கிறதால. இது நீங்களே கண்டுபிடிச்சீங்களா இல்ல வெளியில எங்காவது பயிற்சிக்கு போய் கத்துக்கிட்டீங்களா? இல்ல நாங்களே கண்டுபிடிச்சுதான். வீட்டுல விளையுது, திடல்ல சோளங்கள்லாம் போடுவோம். அதுல விளையுறது, பக்கத்துல கடையில வைக்கிறதையும் வாங்கிக்கிறது. இதுலயே நாங்களே தயார் பண்றோம். அப்பப்ப தீவனம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா மூட்டை வரலங்கிறாங்க, ரேட்டு ஏறிட்டுங்கிறாங்க. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாம நாங்களே இது தயார் பண்ணி போட்டதால நல்லா இருக்கு. மாடு நல்லா இருக்கு. பால் உற்பத்தியும் அதிகமா, பாலும் நல்லா கறக்குது. ஒன்னும் எந்த இடரும் கிடையாது. இது இங்கே கிடைக்கிறதே நம்ம அரைச்சிக்கலாம். தீவனம் வரல, நம்ம ரேட்டு ஏறுது, இப்ப வரல அப்படின்னு சொல்றாங்க கடையெல்லாம் போய் போட்டு, அதனால டிலே ஆகாது. நம்மளே அரைச்சிக்கலாம். இதுக்கு முன்பு இந்த தீவனம் எப்பல இருந்து கால்நடைகளுக்கு கொடுக்கறீங்க? நாங்க இதை ஒரு 2-3 வருஷமா இது மாதிரி பண்ணிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி தொழிற்சாலை வர தீவனத்தை சரியா இல்ல, ரேட்டு இப்ப கூடலாம் ஏறி போட்டுங்கிறாங்க. வரல, லாரி வரல, டீசல் வேலை இதால சரியான முறையில இப்ப அடுத்த வாரம் வரும், இப்படியே எங்களுக்கு டிலே ஆயிடுது. அதனால இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பயனுள்ளதா இருக்கு. நம்மளே அரைச்சிக்கலாம். ஒரு இருக்கும் போதே ஒரு நாள் முன்னாடியே போய் நம்ம தயார் பண்ணி மில்லு பக்கத்துல இருக்கு, அரைச்சிக்கலாம். சரிங்க. இப்போ ஒரு வேலை தான் குடுக்கறீங்க இல்லீங்களா தீவனம்? 2 வேலையும் கொடுக்கணும். 2 மாடு கறக்குற மாட்டுக்கு 2 வேலையும் கொடுக்கணும். ஒரு வேலைக்கு 2 படி எடுத்துக்கணும், ஒரு படி தவிடு எடுத்துக்கணும். புண்ணாக்கு இடையில வாங்கி ஊற வச்சுக்கிற கடல புண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து ஒரு அன்னக்கூட்டையில 2 வேலையும் வைக்கணும் கறக்குற மாட்டுக்கு. வேற இந்த தீவன புல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் புல்லு வயல்ல போய் அறுத்துட்டு வருவாங்க. சாயந்தரமா ஒரு கட்டு அதை போடுவாங்க. வேற தீவன புல்லு அது மாதிரி எல்லாம் நாங்க வளர்க்கல. வயல்ல இருக்கிற புல்லுதான், பருத்திக்குள்ள அது மாதிரி அறுத்துட்டு வந்து சாயந்தரமா வச்சிருவோம். வைக்கோல் தரது இருக்குங்களா? வைக்கோல் கட்டு வைக்க வச்சிருக்கோம். அதை போடுவோம், மதியானமும் போடுவோம், நைட்டும் போடுவோம். வெளி மேய்ச்சலுக்கு அனுப்புவீங்களா இல்ல தொழுவத்துலதான் இருக்கும்? கொட்டாயில தான் இருக்கும். வெளி மேய்ச்சலுக்கு அதிகமா எல்லாம் தான் விவசாயமா பண்ணிடுறாங்க, அது இது பண்ணிடுறாங்க, பிளாட் போட்டுறாங்க, இடமே இல்ல. கொட்டாயில தான் கொஞ்சம் வெளியில கட்டிருப்போம், அப்புறம் உள்ள கட்டி போடுவோம். அப்படிதான். ஒரு மாடு வளர்க்கறதுக்கு முதல்ல அதுக்கேத்த கொட்டாய் எப்படி அமைக்கணுங்க? இடத வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு காங்கிரீட் பண்ணி அதுக்கு ஒரு மேல ஒரு ஃபேன் போட்டு, சீட்டு போட வசதி இருந்தா சீட்டு போடலாம், இல்லன்னா கீத்தே போட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கணும். கவனை கட்டுறதுக்கு ஒரு பைப்பு போட்டு நீட்டா அது காங்கிரீட்லயே போட்டோம்னா அதை கட்டி போட மேல ஃபேன், கழுவி விட சாணங்கானம் அதெல்லாம் இது பண்ணோம்னா தண்ணி விட்டு அலசி விட்டுறலாம். அது படுத்துக்க கொள்ள வசதியா இருக்கும். வேற எந்த ஒரு பராமரிப்பும் கொட்டகைக்குள்ள வேண்டாங்களா?
வேற எதுவும் வச்சுக்க வேண்டியல. இப்ப மாடுங்களுக்கு பராமரிப்பு முன்பே சொன்னீங்க, நீங்க விளக்கெண்ணெயை தேய்ச்சி விடுவோம் அப்படின்றீங்க. ஆமா. வேற மாடுகளுக்கு நோய் தாக்கம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கோமாரி நோய் வரும் இல்லைங்களா, அந்த முறைகளுக்கு எல்லாம் என்னென்ன கை வைத்தியம் பண்ணுவீங்களா இல்ல டாக்டர் கூப்பிட்டு அனுப்புவீங்களா? கை வைத்தியமே பண்ணிடுவோம். மாடு இப்ப சென்ன பிடிக்கலன்னா பெரண்டன்னு இருக்கு, வேலியில எல்லாம் போட்டிருப்பாங்க, அத பறிச்சுட்டு அதை அரைச்சி நாட்டு சர்க்கரையில கலந்து ஒரு 3 நாள் கொடுக்கணும். இது மாடு சென பிடிக்காம இருக்கிறதுக்கு அது ஊசி போட்டு போட்டு அதை சென கருத்தரிக்காம இருக்கிறதுக்கு ஹீட்டா இருக்கும். அதுல இது 3 நாளைக்கு இது மாதிரி கொடுக்கணும். அடுத்தது இந்த முள்ளங்கி கடையில காய்கறி இருக்குங்கல்ல, முள்ளங்கி ஒரு 3 நாள் அது மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அரைச்சி அது ஒன்றே ஒரு 3 நாளைக்கு கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் அப்படியே கொடுத்து ஒரு 3 நாள் 6-7 நாள் இப்படி ஆயிட்டுனா ஒரு 10-12 நாள் கழிச்சு அது ஃபீல்டுக்கு வரும். அதே மாதிரி 1 to 1 நாளைக்கு குளிப்பாட்டிடணும். சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க, சோத்து கத்தாழை, அந்த சோத்து கத்தாழையை எடுத்து அதை ஒரு 3 நாளைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஹீட் இல்லாம இருக்கிறது. சோத்து கத்தாழை அப்படியே நறுக்கி அப்படியே கொடுத்தணுங்களா இல்ல அது மேல உள்ள முள்ளு எல்லாம் எடுத்துட்டு அது உள்ள சோறு மாதிரி இருக்கும், நொங்கு மாதிரி, பனை நொங்கு மாதிரி, அதை எடுத்து ஒரு நீராவரமோ லைட்டா கலக்கி ஒரு சொம்புல கலக்கி கத்துக்குழா மாதிரி வச்சிருப்பாங்க, அதை கொடுத்துடணும். காலையிலேயே ஒரு 3 நாளைக்கு கொடுக்கணும். ஒரு நாள் செய்யக்கூடாது, இதை ஒரு 3 நாள் கொடுக்கணும். இப்ப நீங்க இந்த சொன்ன வைத்தியம் எல்லாம் காலை அளவுல தான் கொடுக்கணுங்களா? ஆமா, காலையில தான் கொடுக்கணும். அப்பதான் மாடு வெறும் வயிற்றுல அதுக்கு போய் கேட்கும். வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும், காலை நேரத்துல தான் கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு எந்த விதமான ஹீட்டும் இருக்காது, அது சரியான ஒரு பருவத்துக்கு வந்துடும். அதன் பிறகு நம்ம ஊசி 1 நாளைக்கு 2 நாளைக்கு போட்டா கூட அதன் பிறகு 1 to 1 நாளைக்கு வெயில் நாளா இருந்தா குளிப்பாட்டிட்டே இருக்கும். மாட்டை வெயில்ல கட்டக்கூடாது. அது மாதிரி பாத்துக்கிட்டோம்னா அது சென பிடிச்சிரும். இப்ப வேற ஏதாவது நோய்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கோமாரி நோய்க்கு என்ன வைத்தியம் பண்ணுவீங்க? இல்ல டாக்டரை தான் அணுகுவீங்களா? இல்ல, டாக்டர் அன்னைக்கு சமயத்துல இருப்பாங்க, சமயத்துல லீவான்னு சொல்லிடுவாங்க. கோமாரி நோய்க்கு சாம்பிராணி இருக்குல்ல, வீட்டுல போடுவோம்ல சாம்பிராணி, அந்த புகையை போடுவாங்க. அப்புறம் புளியா இலை, நொச்சி, நொணா, ஆடாதோட இதெல்லாம் கொதிக்க வச்சு அந்த காலில் தான் அந்த புண்ணு இது பண்ணிருக்கோம், அந்த காலில் அப்படியே உருவி விடுவாங்க. அந்த தண்ணியை கொதிக்க வச்சு உத்தரம் கொடுப்பாங்க. அது வெளியே வீக்காம புண்ணுக்கு மஞ்சத்தூளும் வேப்பனையும் வச்சு கலந்து அந்த புண்ணுக்கு வச்சு விட்டோம்னா இது நமக்கு கை வைத்தியம், நாட்டு வைத்தியம். ஓரளவு புண்ணு ஆறிடும். அந்த வெளி இருந்தால் கூட அந்த இலை இதுல அது வடிஞ்சு வந்துடும். இது கோமாரி நோய்க்கு செய்யறது. உள்ளுக்கு கூட ஒரு சொம்பு ஊத்தி விடுவாங்க, தழையெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு. இது மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சாங்கன்னா வீக்கம் இருக்காது, நல்லதா இருக்கும். சரிங்க. இப்போ கால்நடை வளர்ப்புல அதுவும் மாடு பராமரிக்கிறதா விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்கேயுமே வெளியில போக முடியாது ஒரு தேவையா இருந்தாலுமே. இதுல நீங்க பராமரிக்கிறதுல சவால்கள் சந்தித்தது உண்டா? இல்ல, எங்கேயும் போக முடியாதுங்க. மாடு இருந்தோம்னா நம்ம எங்கேயும் ஒரு கல்யாணம், ஒரு நல்லது கெட்டது வேற யாராவது தான் வீட்டுல உள்ளவங்கள அனுப்ப முடியும். இப்பயே நானே 3 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள விட்டுருவாங்களா, 5 மணிக்குள்ள நான் பால் கறக்க போகணும். அது மாதிரி தான் எங்கேயும் போக முடியாது, நம்ம அதுதான் பாத்துக்கணும். நானும் இன்னும் ஒரு 2-3 மாடு வாங்கி வச்சிடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன். எதனால கால்நடை வளர்ப்புல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம்? யாரையும் நம்பி எந்த வேலைக்கும் போகணும் வரணுங்கிற அவசியம் இல்ல. காலையில ஏஞ்சோம்னே மாட்டு வேலையை பார்க்கலாம், தீனி வைக்கலாம், பால் கறக்கலாம், கொண்டு அந்த பாலை பக்கத்துல போட்டுட்டு வந்துடலாம் வீட்டுங்கள்ட்ட. உங்க அப்பாக்கெல்லாம் விவசாயங்களா இல்ல வேற? விவசாயம் தான். அவங்களும் மாடு வச்சிருந்தாங்க, சும்மா கம்மியா மாடு வச்சுட்டு வீட்டுக்கு கறந்துகிட்டு பக்கத்துல கொடுத்துட்டு இப்படி வச்சாங்க. இந்த மாதிரி 10 மாடு 12 மாடு இப்படி எல்லாம் வச்சு பராமரிக்கல. இப்ப எந்த 3 மாடு செனையா இருக்கு. 3 மாடு வச்சிருக்கேன், 10 மாடு வச்சிருக்கேன். 3 மாடு செனை பிடிச்சிருக்கு, கிடேரி கண்ணுக்குட்டியிலும் செனை பிடிச்சிருக்கு. பாக்கி அந்த மாட்டுக்கு கறக்கிற கண்ணுக்குட்டியோ தான், பாக்கி எல்லாம் இருக்கிறதுல. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிஞ்ச கை வைத்தியமா செய்யறாங்களாம். அது மட்டுமாக்கா, தீவன செலவை குறைக்கிறதுக்காக அவங்களே தீவனத்தையும் தயார் பண்றாங்களாம். இவங்களோட கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறாங்கன்றதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஏதாவது விசேஷம் வந்தா கூட அங்க போகிறதே இல்லையா. அதுலயும் வெளி மேய்ச்சலுக்கு கூட மாடுகளை அனுப்புறதே இல்லைன்றாங்க. அக்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க பாருங்க. மாடுங்களுக்கு சினை பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நாட்டு வைத்திய முறையிலேயே அதை சரி பண்ணிடுறாங்களாம். ஆமா உமா, எங்க பாட்டி எல்லாம் கூட இத நிறைய எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நான் தான் ஏதாவது நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு மாடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மருத்துவர் அணுகிறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான்க்கா. சரி வாங்க அடுத்த பகுதியை கேட்போம், அதுல என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பாரு, மாடை வளர்க்கற ஆர்வமே இல்லாத இந்த உமா மாட்டை பத்தி சொன்ன உடனே எவ்வளவு ஆவலா அடுத்த பகுதியை கேட்கறதுக்கு நிக்கிறத.
இப்ப மாடு பிரசவ நேரத்துல கண்ணு ஈட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பராமரிப்புலாம் நீங்க கவனிச்சுட்டு வரீங்க? மாடு கண்ணுட்டி போட்ட அன்னைக்கே தீனி வைக்க கூடாது. அதாவது வந்து கருப்பட்டின்னு இருக்காங்கல்ல, கண்ணு போட்ட உடனே நாட்டு சர்க்கரையில இது பண்ணுவாங்க கருப்பட்டி, அது நெல்லு, அதை எல்லாத்தையும் ஒன்னா குத்தி லைட்டா கொஞ்சமா கஞ்சி வச்சு பெசர்ன மாதிரி வைப்பாங்க. அது ஏன்னா மலை சிக்கல்லாம் இருக்காது. நஞ்சி போட அதுக்கு முந்தைய வச்சிருவாங்க. நஞ்சிலாம் நல்லா போட்டுருவாங்க. கொஞ்சம் டயர்டா தானே இருக்கும் கண்ணு போட்டோடனே, அந்த நேரத்துல அதை வைப்பாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு கூட எந்த தீனியும் வைக்க மாட்டாங்க. புல்லு கூட கம்மியா தான் போடுவாங்க, வைக்க தான் வைப்பாங்க. ஏன்னா பால் மடி வீக்கமாயிடும். வீக்கமாயிடுச்சுன்னா தீனி வச்சாங்கன்னா அப்படியே பால் அப்படியே திரியா வந்துடும். அதுக்காக கொஞ்சம் லேட்டா தான் அது இந்த சீம்பால்னு வரும், அதை தெளிய விட்டு அதன் பிறகுதான் தீனி எல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க. கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் தடுப்பூசி போடணும் இல்லைங்களா? நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அணுகுவீங்களா இல்ல இதுக்கு முன்பு பயன்படுத்திருப்பீங்களா? நீங்களாவே ஊசி போட்டுருவீங்களா? இல்ல, ஊசி பெரும்பாலும் ஊசி போட மாட்டோம். தடுப்பூசி போட்ட மாட்டீங்க? தடுப்பூசி போடுவோம்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் தடுப்பூசி போவோம். அப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போவோம், ஒரு பூச்சி மருந்து கொடுப்பாங்க. ஆமா, அது மாசம் 2 ml 3 ml 5 ml கண்ணுக்குட்டி வயிற்றுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. அதை கொடுப்போம். அது வந்து பூச்சி வயிற்றுல எல்லாம் பிடிக்காது. நாட்டு வைத்தியமும் பண்ணிக்குவோம். அதுக்கு பிறகு மாடு வளர்ச்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி இந்த வைத்தியம் எல்லாம் பண்ணிக்குவோம். இந்த சோத்து கத்தாழை இது மாதிரி எல்லாம் பண்ணிக்குவோம். அது வளர்ச்சிக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு ஊசி தான் போடுவோம். இப்ப அதிகமா காலை யாரும் வச்சுக்கிறது இல்ல. சரிங்க. இது வரைக்கும் நீங்க வளர்த்துட்டு வர கால்நடைகளுக்கு வேற எந்த நோயும் வந்தது இல்லைங்களா? இந்த வெயில் நல்லா அம்மா மாதிரி வருங்க. அதுக்கு வந்து வெத்தலையும் மெழுகு, காலையில 10 வெத்தலை, ஒரு 10 கிராம் ஒரு மெழுகு, இதெல்லாம் வச்சு அரைச்சி காலையிலயும் சாயந்தரமும் கொடுத்துட்டு வரணும். அதை கொடுத்துட்டு வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா வேப்பனையும் மஞ்சளும் குழைச்சி அந்த பொட்டு பொட்டா இருக்கிறத போட்டோம்னா அது கொட்டிடுமா. அதிகமா போனாதான் டாக்டர் நாடுறது, அதுலயே கொட்டிடுங்க. கண்ணுக்குட்டிய பாத்தீங்கன்னா பிறக்கிறப்பே நிறைய உண்ணி இருக்கும் இல்லையா? அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள் மேற்கொண்டுட்டு வருவீங்க? வசம்புன்னு இருக்கு, அத அரைச்சி மேலெல்லாம் தடை விடணுங்க. மேலெல்லாம் தடை விட்டா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தடை விட்டு அதுக்கு பிறகு குளிப்பாட்டணும். ஒரு குளத்துலயோ ஆத்துலயோ வசதி இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிறுத்தினோம்னா அந்த உண்ணிலாம் அந்த மீன் சின்ன சின்ன மீனுங்கள்லாம் குத்தி பிடிங்கிடும். குளிப்பாட்டினோம்னா அது தெளிவுக்கு வந்துடும். இதுவே ரொம்ப அதிகமா இருந்துச்சு கட்டுப்படுத்த முடியலன்னா என்னங்க பண்ணுவீங்க? டாக்டர் நாடி உண்ணி மருந்துன்னு கொடுப்பாங்க. அதை தடை விட்டு 10 நிமிஷம் கழிச்சு குளிப்பாட்டுறது. அதாவது அதிகமா டாக்டர் அணுக மாட்டீங்க போல இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. இயற்கை முறையில தான் இயற்கை முறையில தான் பண்ணிக்கிறதுங்க. டாக்டர் போனோம்னா நம்ம போற டயத்துக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கே நம்மளே பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். 20 ஆண்டுகள் அனுபவம் இல்லையா இருக்குங்க. இப்போ நீங்களே தயாரிச்சு தர தீவனங்களை கால்நடைகளுக்கு 2 ஆண்டுகளா கொடுத்துட்டு வரீங்கன்றீங்க. பாலோட உற்பத்தி எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறக்கிற மாடும் இருக்குங்க. அதாவது ஒரு வேளைக்கு 3 லிட்டர் கறக்கிற மாடும். சாயந்தரம் 3 லிட்டர் கறந்தா காலையில 4 லிட்டர் கறக்கும். காலையில 1 லிட்டர் கூட கறக்கும். சமயத்துல முன்ன பின்ன ஈக்குவலாவும் கறக்கும். இந்த தீவனத்தால நல்லாதான் மாடும் இளைக்காது, பாலும் உங்களுக்கு நல்ல விதமா ஈடு கொடுக்கும். ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். சரிங்க. இப்ப நீங்களே மார்க்கெட் சொசைட்டி குடுப்பீங்களா இல்ல உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம்? நீங்களே கடை வச்சிருக்கீங்களா? கடை வச்சிடலங்க. காம்ப்ளெக்ஸ்ல குடியிருக்கவங்க வீட்டு வாடிக்கையா கொடுத்துருவோம். போட்டு வீட்லயே பாட்டில போட்டு பேக்ல எடுத்து போய் 2 வீலர்ல கொடுத்துருவோம். நீங்களே டெலிவரி பண்ணிடுவோம். வேற பால் மட்டும் தான் தரீங்களா இல்ல அது மதிப்பு கூட்டி தயிரா அத மாதிரி தரது உண்டுங்களா? இல்ல அது மாதிரி எல்லாம் எடுக்கலங்க, இது வரைக்கும் எடுக்கல. பாலே கொடுத்துருவோம். சரிங்க. நீங்க எவ்வளவு விற்பனை செய்யறீங்க ஒரு லிட்டர்? 45 ரூபா ஒரு லிட்டர். சரிங்க. இப்போ 3 மாடு சனையா இருக்குன்றீங்கல்ல, வச்சுப்பீங்களா இல்ல விற்பனை? இல்ல வச்சிருக்கோம். இப்ப இந்த மாடு சனையாயிட்டுனா ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் தான் கறக்கும். அது ஊட்டத்தை பொறுத்த அளவு. அதன் பிறகு நின்றுச்சுன்னா அந்த மாடு கண்ணு போட்டுரும். அதனால அது மாதிரி வச்சுக்கிறோம். மாடை தவிர்த்து வேற என்னென்ன கால்நடைகள்லாம் நீங்க வளர்த்துட்டு வரீங்க ஐயா? கோழி வளர்க்குறோம். சரிங்க. ஆடும் இருக்கு. கோழி என்ன ரகம் கோழி? நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழிலே கொஞ்சம் சண்டை கோழி மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. நாட்டுக்கோழி ஒரு 100 கோழி இருக்கு. நாட்டுக்கோழி 100 கோழி. மாடு கட்டியிருந்தோம்னா ஒரு 5:30 மணிக்கு 5:45 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரட்டி ஈலாம் வரும். மாடு சுத்தி பயங்கரமா வரும், பால் கறக்கவே விடாது. அதெல்லாம் கோழியோட இருந்து பிடிச்சிரும். இந்த கோழிங்களுக்கு எப்படி நீங்க கொட்டகை அமைச்சிருக்கீங்க இல்ல பரண்மேல் கோழி வளர்ப்புங்களா இல்ல கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்களா? கூண்டும் இருக்கு, கொட்டா நீட்டா இருக்கு. 60-65 அடி கொட்டா, மாட்டு கொட்டா. அது ஓரத்துல கழி கட்டி வச்சிருக்கோம். சரிங்க. அது ஓரமா எல்லாம் போய் அடைஞ்சுக்கும். கூண்டும் இருக்கு. கூண்டு கம்மியான கூண்டு தான், அதுல போய் முட்டை விட்டுரும். இத தீவனம் நாங்க அரைச்ச தீவனத்தையே வச்சிருவோம். இதே தீவனம் தான் நீங்க கோழிங்களுக்கும் வைக்கிறோம். கோழிங்களுக்குன்னா கொஞ்சம் லேசா புட்டு மாதிரி பிணைஞ்சி அப்படியே வச்சு விட்டுரும். அதே மாதிரி கோழி சீக்கு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மிளகு, இந்த பூண்டு, இந்த வெங்காயம், அஞ்சரைப்பட்டி சாமாங்க, நச்சிரகம், பெருஞ்சீரகம், மெழுகு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள்,
லைட்டா உப்பு போட்டு இந்த கீழாநெல்லி வேறு இந்த குப்பமணி கீரை இதெல்லாம் அரைச்சி சின்ன சின்னதா உண்டை பிடிச்சி அப்படியே வைப்போம். அப்படி இல்லைன்னா மாடு இருக்கா தயிர் போட்டு அதுல சோறு பிணைஞ்சி இதை அரைச்சி அம்மியில அரைச்சி பிணைஞ்சி வச்சிருவோம். எங்க கோழிகளுக்கு சீக்கே வந்தது கிடையாது. இந்த மழை நேரத்துக்குலாம் அதை செய்யணும். சரிங்க. எதுவுமே ஆகாது. கோழிக்கு சீக்கு வர்றதா போறதா வர்றதா உறங்குறது இந்த எதுவுமே வராது. இயற்கையா இருக்கும். இந்த வைத்தியம் எல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நிறைய சொல்றீங்களே. இல்ல இயற்கையா வீட்டுல இருக்கிறது தான். வீட்டுல இருந்து இது மாதிரி பண்றதுதான். தாத்தா பாட்டி உள்ள பார்த்து அப்பல இருந்து பண்றதுதான். அப்பா அம்மா பார்த்து. சரிங்க. இப்ப கோழிங்களுக்கு எந்த நோய் தாக்கமும் வந்தது இல்ல. மழை காலத்துல கோழிங்களுக்கு சீக்கு பொதுவாவே வரும். அப்போ அந்த அதுக்கு முந்தையே இதை செஞ்சிடணும். இப்ப ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா மைக்கானாலே இதை பண்ணிடணும். அரைச்சி தயிர் போட்டு பிணைஞ்சி கோழி வந்து சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி. குப்பமணி கீரையும் கீழாநெல்லி வேறும் அவசியம் சேர்த்துக்கணும். கீழாநெல்லியோட வேறுங்களா? கீழாநெல்லி செடியவே வச்சுக்கலாம். வேறு கீரை எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். சரிங்க. அது அரைச்சி இந்த மாதிரி தயிர்ல பிணைஞ்சி உப்பு போட்டு சாப்பாட்டுல வச்சு அது சாப்பிட்டு போயிடும். நாட்டுக்கோழி 100 கோழி வச்சிருக்கீங்கன்றீங்க. அப்ப அடை வைப்போம். அடை வந்து ஒரு இருப்பு சட்டியோ ஒரு குண்டா மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு பாத்திரம் கொஞ்சம் மணல் அள்ளி அதுல பூச்சி பவுடர் கலந்துடணும். கலந்து அதன் பிறகு முட்டையெல்லாம் அள்ளி வச்சுட்டா 20-21 நாள். சில கொஞ்சம் பெரிய கோழினா ஒரு 28-29 நாள் வரைக்கும் இருக்கும். குஞ்சு இறக்கின பிறகு ஒரு கூண்டு மாதிரி கம்பி வேலை கழிச்சிருக்கோம். மேல பறந்து இருந்து எதுவும் தூக்கிட்டு போகாம அதை ஒரு மாசம் கிட்டத்தட்ட அதை உள்ளேதான் நிக்கும். கோழி நிக்கும். செத்த வெள்ள விட்டாலும் திரும்பி அதை கவுத்து வச்சிருவோம். எதுவும் தூக்கிட்டு போகாம இருக்கும். அதன் பிறகு அது வளர்ந்துக்கும். வேற எந்த பராமரிப்பும் கோழி குஞ்சுங்களுக்கு கிடையாதுங்களா? வேற ஒன்னும் இது பண்றது இல்ல. கோழிங்களுக்கு இந்த பெயின் வருங்களே? இல்ல இது வரைக்கும் பேனெல்லாம் நம்ம வீட்டு கோழிகளுக்கு எல்லாம் வந்தது கிடையாதுங்க. சரிங்க. அடுத்ததான் நீங்க ஆடும் வளர்த்துட்டு இருக்கீங்கன்றீங்க. ஆட்டுல என்ன ரகம்? நாட்டாடு தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆடு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க? நாட்டாடு ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு குட்டி எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஆடு தான் வாங்கணும். அதன் பிறகு அது குட்டி போட்டு அப்படியே பழகி இருக்கு. இதுக்கும் தனியா தோழம் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். எல்லாமே தனித்தனியா இருக்கு. தனித்தனியா வச்சிருக்கோம். மாடுங்களுக்கு வைக்கோல் தரீங்க. இப்ப ஆடுங்களுக்கு என்னங்க? புல்லு வந்து வெளிமேய்ச்சலுக்கு தான் அனுப்புறது? வெளிமேய்ச்சலுக்கு தான் அவுத்து விட்டு அப்படியே கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வரும். தீவனம் ஏதாவது வைப்பீங்களா? தீவனம் இந்த அரைச்ச தீவனத்தை கொஞ்சம் எல்லாத்துக்கும். ஆமா இதுதான். வேற எந்த தீவனமும் நாங்க வாங்குறது இல்ல. நாங்களே தயார் பண்ற தீவனம் தான். அதுலயே இந்த சோளம் கம்பு கேழ்வரகு பருத்தி கொட்டை கூட வாங்கி அரைச்சிருவோம். அதுலயே ஒண்ணா அது எப்போதும் நம்ம வீட்டுல இருக்கும் மூட்டையா. சரிங்க. இப்போ உங்களோட எதிர்காலம் திட்டம் என்ன? இல்ல நீங்க வளர்த்துட்டு வர கால்நடைங்களுக்கு வேற ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் பண்றதாக நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா வருங்காலத்துல? நீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இந்த மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா மாடு வாங்கிட்டு வந்து நல்லா மிஷின் எல்லாம் வச்சு நல்லா கறந்து நல்லா பண்ணணும்னு ஒரு எதிர்கால ஆசை இருக்கு. சரிங்க. இப்ப உங்களை மாதிரி புதியதாக கால்நடை வளர்க்கணும்னு ஆசைப்படுற விவசாயிகளுக்கு நீங்க கூற விரும்புற ஆலோசனை என்னங்க? ஆடு வந்து வளர்க்குறவங்க கொஞ்சமா கொட்டா இருந்தாலும் அதுக்கு பளவுகளவா அடிச்சு அது மேலதான் படுக்கணும். அப்படி இல்லைன்னா மண்ணு தரையிலே படுக்கலாம். சிமெண்ட் தரையில ஆடு வளர்க்கறது அது கழுவி போகுது, யூரின் போகுது, அதுக்கு கண்டிப்பா சீக்கு வந்துடும். அது ஒண்ணு மண் தரையில வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா பலகை அடிச்சு வளர்க்கணும். வெளிமேய்ச்சலுக்கு போனாலும் எது பண்ணாலும் அப்பனா சீக்கிரமா நோய் வராது. ஒரு 2 ஆடு வாங்கினாங்கன்னா போதும். வருஷத்துக்கு 2 பீரியட் குட்டி போடும்ல. ஒரு பீரியட் குட்டி போடுற ஆடா இருந்தாலும் சரி அது லாபம் தான். ஆனா அவங்க வந்து சிமெண்ட் தரையில ஆட்டை கட்டக்கூடாது. சரிங்க. கால்நடை வளர்ப்புல அதிகமா வருமானம் கிடைக்குதுங்களா? வருமானம் இருக்குங்க. வருமானம் தீவனம் நம்மளே அரைச்சிக்கிறதால அதுல வருமானம் மிச்சம் இருக்கு. சரிங்கய்யா. நீங்க வளர்த்துட்டு வர கால்நடை வளர்ப்பை பத்தி எங்களுக்கு பயனுள்ள தகவல்களை சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பராமரிப்பு முறைகளும் வருமான வாய்ப்புகளை பற்றியுமே பல தகவல்களை எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல நேர்களா இருக்கட்டும் உங்கள் அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் சங்கரபந்தல் எஸ் முத்துக்குமாரசாமி ஐயா அலைபேசி எண் 8220337070. மீண்டும் ஒரு முறை 8220337070. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். உமா ஒண்ணுதான் நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு. என்ன கூரைய பாத்துட்டு உட்கார்ந்துருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா. எவ்வளவு லோன் போடலாம், எத்தனை மாடு வாங்கலாம், அத எங்க போய் வாங்கலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கங்கா. உமா, நீ மாடு வாங்கி வளர்க்கலான்னு முடிவே பண்ணிட்டியா? மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் எஸ் முத்துக்குமாரசாமி அவங்களோட நிகழ்ச்சியை கேட்டு பின்ன என்னக்கா, மாடு வளர்ப்புல தொடங்கி அதுக்கு பராமரிப்பு எப்படி செய்யணும், தீவன உற்பத்தி எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா கை வைத்தியம் எப்படி பண்ணணும், மொத்தத்துல
உற்பத்தி ஆகிற பாலை எப்படி விற்பனை பண்ணணும் அப்படின்னு முதற்கொண்டு இவ்ளோ விஷயத்த சொல்லிட்டாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் கூட மாடு வாங்காம இருக்க முடியுமாக்கா? என்ன உமா, அவங்க மாடு வளர்க்கறத மட்டும்தான் நான் சொன்னாங்க, கோழி வளர்க்கறதாவும் சொன்னாங்க, ஆடு வளர்க்கறதாவும் சொன்னாங்க, ஏன் எதிர்காலத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறதாவும் சொன்னாங்க. அதெல்லாம் வாங்குறத பத்தி யோசிக்கலையா? அக்கா, நான் முதல்ல கொட்டகையை அமைச்சு மாட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் படிப்படியா எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியதுதான். ஏன் உமா, நீ வளர்க்கறதுல அக்காக்கு பங்கு உண்டுல்ல? செய்யற வேலையில கண்டிப்பா பங்கு உண்டுக்கா உங்களுக்கும். இந்த உமா எப்போதுமே விவரம் தான்.